எல்லோருக்கும் வணக்கம். நாம தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் ஹிந்தி வார்த்தைகளையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் கொண்ட வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 38ஆம் நாளான இன்று பார்க்க போகிற முதல் வார்த்தை வம்ச. வம்ச அப்படின்னா வம்சம். தமிழில் வம்சம் அப்படிம்பாங்க, ஹிந்தியில் வம்ச அப்படின்னு பாதியாக முடியும். சரிங்களா? ஸோ வம்ச அப்படின்னா வம்சம். இரண்டாம் வார்த்தை கேந்திர. கேந்திர அப்படின்னா மையம், சென்டர். சரிங்களா? இப்போ கேந்திரிய வித்யாலயா அப்படின்லாம் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா? கேந்திரியானா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கேந்திரியான்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேந்திரங்கிற வார்த்தை மையம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ கேந்திர அப்படின்னா மையம் அப்படின்னு அர்த்தம். மூன்றாம் வார்த்தை தனுஷ். தனுஷ் அப்படின்னா வில். இந்த பேர் ரொம்ப பிரபலமான பேர் தான். ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேருக்குரிய அர்த்தம் தனுஷ். நீங்கள் ராசியிலோட பார்த்தீங்கன்னா அந்த அம்போட குறி தான் இருக்கும். சரிங்களா? கேலண்டரில் ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷுங்கிறதுக்கு நேராக அந்த சிம்பிள் அம்பு, அந்த வில்லுக்குரியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ தனுஷ் அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம். லங்கோட்டி. லங்கோட்டி அப்படின்னா இடுப்பு துணின்னு அர்த்தம். தமிழில் லங்கோடு அப்படிம்பாங்க. ஸோ லங்கோட்டி அப்படின்னா இடுப்பு துணி அப்படின்னு அர்த்தம். லங்கோட்டி அப்படின்னா இடுப்பு துணி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும். சரிங்களா? நன்றி.